வந்தேன், பட் பார்க்க முடியல, அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க ஆமா, எனக்கு மண்டே பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லை, அவங்க பேசினதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நோம்பெல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டடா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்க இந்த மாதிரி பண்ணதால எல்லாம் தொழுவையும் சொன்னாங்க, பட் நான் தொழுவு கூட இல்லை, வீடியோ தான் பிடிச்சிட்டு இருந்தேன், சரியா பார்க்க முடியல, அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்பிற்குரியவர்களே, இந்த காணொளியிலே உங்களை சந்திப்பதற்கான நோக்கம், சில நாட்களுக்கு முன்பதாக விஜய் என்று சொல்லக்கூடிய ஒரு கூத்தாடியை அழைத்து வந்து இஃப்தா நிகழ்ச்சியை வைத்து இஸ்லாமிய இளைஞர்கள் அங்கே கலந்து கொண்டு ரசிகர்களுடைய அந்த ஆரவாரங்களெல்லாம் பார்த்தோம். அதில் இன்றைக்கி ஒரு காணொளியை நான் பார்த்தேன். என்ன காணொலின்னு சொன்னோம்னா, ஒரு இஸ்லாமிய பெண், இளம் பெண் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்குது. அந்த இளம் பெண் பேட்டி கொடுக்குது. அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த பெண்ணு சொல்லுது பாருங்கள், கொஞ்சம் கூட கேவலம் வெக்கம் இல்லாமல் நம்ம இப்படி பேசுகிறோமே, பொது வழியில் பேசுகிறோமே, இது பப்ளிக் ஆகுமே, அதை மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க என்ற எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல், இப்போ எந்த அளவுக்கு அந்த சினிமாவினுடைய மோகம் முழு மனதையும் ஆக்கிரமித்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் அந்த பெண்ணு சொல்லுது, பேட்டியில் சொல்லுது, அவர் நான் பார்க்காம அப்போ நேரில் பார்க்க முடியாமல் போயிட்டு தூரமாக தான் இருந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்லுது, எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு நான் வந்திருக்கிறேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுது, என்னை தொழுகை சொன்னாங்க, அந்த தொழுகை கூட நான் செய்யலை, நான் வீடியோ தான் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு வெக்கம் இல்லாமல் பொது வெளியில் சொல்லுது. அன்பார்ந்த இஸ்லாமிய தாய்மார்களே, தந்தைமார்களே, பெற்றோர்களே, நீங்கள் தான் இதுக்கு பொறுப்புதாரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. யார் பொறுப்புதாரியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் தீர விசாரிக்கப்படுவீர்கள்னு சொன்னாங்க. குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஸௌஜிஹா வ வலதிஹி. ஒரு பெண், ஒரு தாய், அவள்தான் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்துக்கும் கணவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரின்னு சொன்னாங்க. இப்போ தாய்மார்களே, பிள்ளை எப்படி நீங்கள் வளர்த்துருக்கிறீங்க? நீங்கள் சரியாக இருந்திருந்தால், நீங்கள் முறையாக தொழுது வணங்கி அல்லாஹ்வை பயந்து ரசூலுல்லாஹ்வின் மீது நேசத்தை நீங்கள் கொண்டிருந்தால் உங்களுடைய குழந்தைக்கும் அப்படிப்பட்ட நேசம் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தை இப்படி பேசுதுன்னு சொன்னால், உங்களுடைய பெண் பிள்ளை இப்படி பேசுதுன்னு சொன்னால், அது எதை நமக்கு படம் போட்டு காட்டுது? அந்த தாயுடைய லட்சணத்தை காட்டுது. அப்போ அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய் எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கிறா, அவள் தொழுதாளா இல்லையா, அவள் சீரியல் பார்த்து கொண்டு நாடகம் பார்த்து கொண்டு இருந்தாளா என்பதை போலத்தான் நம்ம யோசிப்பதற்கு தூண்டுகிறது. அப்போ இப்படிப்பட்ட அவலங்களை நாம் பார்க்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இளம் பெண்கள் எப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவ்வளவு மோகம் வைத்திருந்த சஹாபிய பெண்களை பார்க்குறோம். தன்னுடைய கணவரை விட, தன்னுடைய தந்தையை விட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த உஹது போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொன்று விட்டதாக எதிரிகள் அவதூறு பரப்புகிறாங்க. அது முஸ்லீம்களுக்கு மத்தியில் அதன் மூலியமாக நம்ம முஸ்லீம்களை நிலை கொலைய செய்து பின்னடைவை ஏற்படுத்தலான்ற நோக்கத்தில் அவதூறு பரப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ்வை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு. இந்த செய்தியை கேட்டு சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கை சேதம். அவங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் கீழே போட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி உஹது போர்க்களத்துக்குள்ளே ஓடி வர்றாங்க. அந்த பெண்மணியை பார்த்து சொல்லப்படுது, அதாவது உங்களுடைய தந்தை இந்த போர்க்களத்தில் ஷஹீதாகிவிட்டார், இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பெண்மணி அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. தந்தை இறந்து விட்ட செய்தி சொல்லப்படும் பொழுது அதை பொருட்படுத்தவே இல்லை. ரெண்டாவது சொல்லப்படுது, உடைய கணவரும் இந்த போர்க்களத்தில் இறந்து விட்டார்னு சொல்லப்படுது. அந்த பெண்மணி அதையுமே பொருட்படுத்தலை. ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. கணவன் தந்தையோட இழப்பு என்பது, இன்னும் கணவனுடைய இழப்பு என்பது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய சோகம். அதை கூட அவங்க பொருட்படுத்தாமல் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லுங்கன்னு ஓடோடி போகிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹை பார்த்ததுக்கு பின்னால் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு வார்த்தை, குல்லு முசீபத்தின் பஅதக ஜலல்னி யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு பின்னால் எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா சோதனையும் மிக இலகுவானது, மிகப்பெரிய சோதனை கிடையாது அப்படின்னு வார்த்தையை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண்களை உருவாக்கிய இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு மோசமான பெண்களை பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்கிறது.
அன்பார்ந்த ஒரு தாய்மார்களை, நீங்கள் தான் பொறுப்புதாரிகள். உங்களுடைய குழந்தைகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை தான் விசாரிப்பான். நாளைக்கு வந்து என் குழந்தை வந்து அவனை கூட்டு போயிட்டான், இவனை கூட்டு போயிட்டான் என்று புலம்புவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சினிமா கூத்தாடியின் மீது மோகத்தை ஊட்டி வளர்த்தது நீங்கள் தான். காதலையும் ஆபாசங்களையும் திணித்தது அந்த சினிமா கூத்தாடிகள். அந்த சினிமாவை பார்ப்பதை தடுக்காமல் நீங்கள் அதை அனுமதித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான். நாளைக்கு இந்த குழந்தை வந்து அந்த பெண் குழந்தை எப்படியும் போகலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். நம்முடைய குழந்தை என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அமானிதம். அதில் வந்து நம்ம வந்து பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லுங்கள். அல்லாஹ்வின் மீது நேசத்தை ஊட்டுங்கள். படைத்த இறைவன் மீது நேசம் இருப்பது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அதான் நம்முடைய ஈமானுக்கான பலமாக இருக்கிறது. ரசூல்லா மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நேசத்தை நீங்கள் ஊட்டுங்க. இதை தவிர வந்து மற்றவைகளை புறக்கணிக்கக்கூடிய ஆபாசங்களை, அசிங்கங்களை, கூத்தாடிகளை புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீ உருவாக்குங்கள். அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். அந்த பிள்ளையின் மூலமாக நாம் தலை குனிய வேண்டிய நிலைமை ஏற்படாமல் இருக்கும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல குழந்தைகளை உருவாக்கக்கூடிய தாய்மார்களாக, தந்தைமார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.